வணக்கம் மேசராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 அன்று 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இதனால் உங்களுக்கு 7.5 சனி தொடங்குகிறது. சனி பகவான் அடுத்த 2.5 ஆண்டு காலம் விரயஸ்தானத்தில் தான் சஞ்சரிப்பார். அதன் பிறகு ஜென்மச்சனி 2.5 வருடம், குடும்பச்சனி 2.5 வருடம் நடைபெறும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக சனி இருப்பதாலும் அவர் நவகிரகத்தில் சுபகிரகம் என்று சொல்லப்படும் குருவின் வீட்டில் சஞ்சரிக்கப் போவதாலும் மனக்கவலையோ பணக்கவலையோ ஏற்படாது. விரயங்களை தவிர்க்க சுப செலவுகள் மேற்கொள்வதோடு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வளர்த்து கொண்டால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இனிய பயிற்சியாக அமையும். மார்ச் 6ஆம் தேதி முதல் உங்களுக்கு 7.5 சனியில் விரயச்சனி தொடங்குகிறது. இது உங்களுக்கு முதல் சுற்றாகவோ 3வது சுற்றாகவோ இருந்தால் தொல்லைகளும் பண வரவில் தாமதமும் மன வருத்தமும் ஏற்படலாம். 2வது சுற்றாக இருந்தால் இனிய பலன்கள் கிடைக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை ஆராய்ந்து முழுமையான பலன்களை துல்லியமாக அறிந்து கொள்ளுங்கள். பொதுவாக விரயச்சனி காலத்தில் அமைதியாக செயல்படுவது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். தெளிவற்ற மனத்துடன் செயல்படும் சூழ்நிலை ஏற்படும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வரப்போகும் சனியின் பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களில் பதிகின்றது. 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். தனவரவு தாராளமாக வந்து சேரும். செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் உருவாகும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும். சுய ஜாதகத்தில் தசா புத்தி பலம் பெற்றிருந்தால் உத்தியோக உயர்வு கிடைக்கலாம். எதிர்பார்த்த மாற்றங்கள் வரலாம். தொழில் நடத்துபவர்கள் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் வரலாம். பணிபுரியும் இடத்தில் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் முன்னோர் வழி சொத்துக்களின் முறையான பங்கீடு கிடைக்கும். இதுவரை பாக பிரிவினைக்கு ஒத்துழைக்காத அண்ணன் தம்பிகள் இப்பொழுது ஒத்துழைப்பார்கள். இழந்த சொத்துக்களை மீண்டும் பெற வாய்ப்பு இருக்கிறது. இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். கடன் சுமை குறையும். வாகனம் வாங்கி மகிழும் யோகம் உண்டு.